வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம். நம்ம பாவம் செஞ்சிட்டோங்கிறதுக்காக அவர் நாளைக்கு மறுபடியும் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. மறுநாள் அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம், அதுவும் ஒரே பலியினால். அது ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, அது விலங்குகளின் ரத்தம் இல்லை, தன்னோட ரத்தத்தையே அவர் சிந்தி பரலோகத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்து அவருடைய ரத்தத்தை அங்கு தெளித்து நமக்கு ஒரு நித்தியமான மீட்பு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இதுதான் எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, அது நித்திய மீட்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு தடம் மட்டும் அவர் கொடுக்கல, எப்பொழுதுமே எனக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிச்சயத்தோடு நாம் அவர்கிட்ட போகும்போதுதான் அந்த பிள்ளை என்கின்ற இடத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உயிர்த்தெழுதல்ல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா.